சுவையான பிசிபில்லை பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஆமாம், நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏன்னா குட்டு தானே செய்ய போகிறாங்க. ஒரு குக்கர் எடுத்து தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, சீரகம், கை நிறைய சின்ன வெங்காயம், கை நிறைய பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் 3 தக்காளி, பழுத்த தக்காளி, அது கூட இன்றைக்கி எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி அதில் புளி வந்து இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்ச புளி எடுத்து நல்லா அதில் வடிகட்டி அதில் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு ஊற வச்சு அதையும் நல்லா கழுவி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் அரிசி போட்டோம்னா 3-3.5 டம்ளர் பருப்பும் சேர்த்து வேகிறதுக்காக எல்லாம் ஊற்றி நல்லா நெய் விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இது கூட காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தட்டில் பார்த்தா பிசிபில்லாபாத், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், வத்தல், முட்டை நல்லா எல்லாத்தையும் வச்சு நெய் ஊற்றி சூப்பராக எடுத்து சாப்பிட்டா அப்புறம் என்ன, போய் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.